ஸோ வழக்கம் போல் நம்ம 4 முட்டை ஒரு ஆப்பிளோட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு அகாடமி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம N250 வெளியே தள்ளிட்டோம். ஸோ அந்த வண்டியை எடுத்து தொடக்க ஆரம்பிச்சோம். ஸோ N50 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ராக் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ராக்கை பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் N250 பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி கியர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வியர் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் வந்து ஸ்டன் பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடான்னு பார்த்தா உள்ள பேட்டரி ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஸோ அதை நல்லா டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்டை மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனாலும் அப்பப்போ பைக்கோட கண்டிஷன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கிடைக்கிற நேரத்தில் சின்னதாக ப்ராக்டிஸ் பார்த்துக்கிறது உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மூவி ஷூட் வரும், இல்லை ஸ்டண்ட் ஷோ வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பைக் ஏதாவது வேலை வச்சுதுன்னா நமக்கு அதனால் அந்த சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு. சரின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நானும் ஃப்ரீ ஸ்டைல், பேசிக், டோனட், கொஞ்சம் ட்ரிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் காம்பஸ், அதுக்கப்புறம் ஜீரோ சர்க்கிள் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். வண்டி ரொம்பவே பக்காவான கண்டிஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரைஸ் கூட பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம மதுராந்தகம் போகலாம். ஏன்னா போன வீடியோக்கு முதல் வீடியோவில் பேட்டரி சார்ஜ் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அதை வாங்க போகலான்னு பார்த்தா மழை அதிகமாக வந்துருச்சு. சரி பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம GP16 எடுத்துக்கிட்டு நேராக மதுராந்தகம் கிளம்பிட்டோம். ஸோ மதுராந்தகம் போயிட்டு அங்கே போனீங்கன்னா பேட்டரியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டோம். வர வழியில் சிக்கன் வாங்கினோம். ஸோ மதியம் சாப்பிட்றதுக்காக ப்ரோட்டீன் நமக்கு இது. ஸோ அதை வாங்கிட்டு வரவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் போட்டிருந்தாங்க. சரி அங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம அகாடமிக்கு வந்துட்டோம். ஸோ அகாடமிக்கு வந்து நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் அடிக்கடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்களும் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.